இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ரோல்ஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பொட்டேட்டோஸ் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் 1.5 கப் மைதாவில் சால்ட்டும் வாட்டரும் எப்போயுமே நம்ம பிசைகிற மாதிரி தான் ஒரு டோனாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அந்த பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் எடுத்துகிட்டு பீல் பண்ணிவிட்டு எல்லாம் மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, தென் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சாப்டு ஆனியன்ஸ், ஒன் டீஸ்பூன் பெப்பர் ஃப்ரெஷ்லி கிரவுண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 லெமன் அதிலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். தென் ஹாஃப் ஸ்பூன் வந்துட்டு ஜீரா சேர்த்துரும். ஜீரா பவுடர் பண்ணிவிட்டு தென் அதோட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு கொரியாண்டர் பவுடரும் சேர்த்திக்கலாம். இப்போ வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்க. ஓகே, நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதை சைடில் வச்சுக்கலாம். தென் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு 10-20 மினிட்ஸ் கழிச்சுட்டு எடுத்தால் போதும். அந்த மாவு வந்துட்டு இப்போ நான் என்னோடய கவுண்டர் டாப்பில் மேலே போட்டு நல்லா ஒரு ஃபோல்டிங் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபோல்டிங் கொடுக்குறது சாஃப்டாக வரும். நம்மளுக்கு வந்துட்டு பெரட்டும் போது வந்துட்டு நல்லா ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நான் நல்லா ஃபோல்டிங்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நமக்கு சப்பாத்தி மாவு எடுக்கிற அளவுக்கு சின்னதாக எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு நான் ஒரு லேயர் மட்டும் எடுத்து உங்களுக்கு எப்படின்னு செஞ்சு காமிக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட் சொல்ல போகிறேன். இப்போ நான் போட்டது வந்துட்டு ரைஸ் ஃப்ளோருங்க, அரிசி மாவு தான் அது. நம்ம வந்துட்டு மைதா மாவில் அரிசி மாவு இந்த மாதிரி போட்டு நம்ம ரோல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது கடையிலெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா, நல்ல கிறிஸ்பியாக சும்மா இப்படி பிடிச்சி உடச்சாவே டக்குரு குறுக்குறு அந்த மாதிரி சவுண்ட் வரும். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வரும். இது டேம் ஷோர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ரைஸ் ஃப்ளோரில் தான் இப்போ நான் இது ஃபுல்லாக போட்டு ரோல் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் தான் பண்ணி விட போகிறோம் எப்பயுமே நம்ம. ஸோ மைதா மாவு இல்லை கோதுமை மாவு எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ரைஸ் ஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் கொடுக்குறேன். பீஸா கட்டர் இருந்ததுன்னா ஸ்லிட்ஸ் நல்லா வரும். எங்கிட்ட இப்போ பீஸா கட்டர் இல்லை. ஸோ நான் வந்துட்டு வித் த ஹெல்ப் ஆஃப் நைஃப் நான் இப்போ பண்ணியிருக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு மைதாவோட பேஸ்ட்டு செய்யணும் இப்போது. ஸோ நான் ஒரு 2 ஸ்பூன் மைதா எடுத்துகிட்டு அந்த பேஸ்ட் அளவுக்கு மீன்ஸ் வர அளவுக்கு நான் ஜஸ்ட் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு வைக்க போகிறேன். இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இது வந்துட்டு சைடில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த பொட்டேட்டோ மிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பொட்டேட்டோ மிக்ஸ் வந்துட்டு நான் எல்லா லேயர்ஸ்லேயும் மீன்ஸ் எல்லா ஸ்லிட்ஸ்லேயும் நான் இப்போ வைக்க போகிறேன். இது ரொம்ப செய்கிறதுக்கு சிம்பிள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு லேயரும் வந்துட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டு டிப்பு இருக்குது பாருங்கள், அந்த லாஸ்ட்டு டிப்பில் வந்துட்டு நம்ம இந்த மைதா மிக்ஸை வந்துட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணணும். அது வந்துட்டு நம்மளுக்கு சீலிங் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுது இந்த மைதா பேஸ்ட்டு. எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி டிப்பில் மட்டும் ஜஸ்ட்டு பண்ணி ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிப்ஸில் மட்டும் பண்ணிட்டோம் தான். பட் ஆனால் சைட்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பொட்டேட்டோஸ் தெரியுது. நம்ம ஃப்ரை பண்ண போது அந்த பொட்டேட்டோஸ் வந்துட்டு கரிஞ்சு போயிடும். அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அதே வந்துட்டு போத் எண்ட்ஸும் அந்த மைதா பேஸ்ட்லேயே வந்துட்டு டிப் பண்ணி நம்ம போட்டுக்கணும். போத் எண்ட்ஸ் டிப் பண்ணணும். ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக முடிஞ்சிடும். டிப் பண்ணி போட்டுட்டு தட்ஸ் இட். நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி மீடியம் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்து சாப்பிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக சொல்லணும். இது நல்லா இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். உள்ளே அந்த பொட்டேட்டோ மிக்ஸோட டேஸ்ட்டும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம லெமன் சேர்த்திருக்கனால. ஓகே.